ஆந்திர கடலோர பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த மோந்தா புயல் கரையை கடப்பதற்குண்டான அந்த செயல்பாடு நள்ளிரவு தொடங்கியிருக்கிறது. இதன் எதிரொலியாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலிருந்தே தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையின் உட்பகுதிகளாக இருக்கக்கூடிய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அதே போன்று அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலிருந்தே லேசானது முதல் மிதமான மழை என்பது தொடர்ந்து விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தங்களது பணிக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் காலையிலிருந்து ரெயின்கோட் அணிந்தும் அதே போன்று குடைகளை எடுத்துக்கொண்டும் இந்த மழையிலும் தொடர்ந்து தங்களது அன்றாட பணிகளுக்கும் அதே போன்று பள்ளி மாணவர்கள் தங்களது பள்ளிக்கும் அதே போன்று கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் வானம் கருமேகமூட்டத்தோடு இருப்பதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இருள் சூழ்ந்த ஒரு நிலையிலே இருந்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் அவ்வப்பொழுது லேசான பனிப்பொழிவும் இருப்பதனால் வாகனங்கள் இருசக்கர வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது கார்களாக இருக்கட்டும் எல்லா வாகனங்களுமே முகப்பு விளக்கு எரியவிட்டபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டுமல்லாது புதுவைக்கும் இன்றும் நாளையும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிகபட்சமாக 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவிற்கும் அதே போன்று ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கும் இன்றும் நாளையும் என அடுத்த 3 தினங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து மிதமான ஒரு மழைப்பொழிவு இருக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது.